அப்படியே எனக்கு ஐயோ ரொம்ப ஹாப்பியா இருக்கத்தான். எப்ப பார்த்தாலும் யாராவது இதுல உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையே. என்ன உங்களுக்கு பிடிக்கும் இல்ல? டேய் சேது, நீ என் மச்சான்றதை தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. மாப்பிள்ள அப்ப நாகலாப்ல யாரு? டேய் கேடி, நீ அதுக்கும் மேலடா. சேது, நீ என் மாப்பிள்ளைய வரதுல எனக்கு என்னடா பிரச்சனை? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உண்மையை சொல்லணும்னா உன்னை விட என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான்டா. அத்தான் நிஜமாதான் சொல்றீங்களா அத்தான்? சத்தியமாடா. கிழிஞ்சதுப்பா. நானே உன்னை வருஷனுக்கு கட்டி வைக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் ஓ விருப்பம் அவ விருப்பம் தெரியாம நான் இத பத்தி பேச வேணாம்னு யோசிச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல. தேங்க்யூ அத்தான். ஐயோ என்ன சேது, கல்யாண மாப்பிள்ள மாதிரி இப்படி குழஞ்சிட்டு நிக்கிற? பின்ன லவ் ஓகே ஆயிருச்சுல, அப்ப குழையாம என்ன பண்ணுவேன்? லவ்வா? யார் லவ்? அவன் லவ் தான். என்ன தெரியாம பேசிட்டு இருக்க? எனக்கு எப்படிடா தெரியும்? டேய் என்னடா இது? சிஸ்டர், வர்ஷினி என்ன பத்தி உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டு இருந்தால, இப்ப தெரியாத மாதிரி பேசினா என்ன பண்றது? ஓஹோ, நீங்க தான் அந்த ஹீரோவா? ஹீரோவா? ஏன் நாங்களா ஹீரோ ஆக கூடாதா? தாராளமா ஆகலாம். நான் கூட வர்ஷினி பொடி வச்சு பேசும்போது யாரா இருக்கும்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். அவ சொன்ன 10 பொருத்தமும் பக்காவா உங்களுக்கு செட் ஆகுது. அப்புறம் சேது, உங்க அத்தானுக்கு ஓகேவா? அவருக்கு ஓகே தான், சரின்னு சொல்லிட்டாரு. டேய் சேது, தமிழ விடுறா. வர்ஷினி கிட்ட லவ் சொல்லிட்டியா இல்லையா? இல்லத்தான். வர்ஷினி எத்தனை நாள் தான் இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க? ஓஹோ, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல போறீங்களா? இங்க பா சேது, நாளைக்கு என்ன பண்ற? முதல்ல போய் ப்ரொபோஸ் பண்ற. பிரம்மாண்டமான ப்ரொபோஸ் பண்ற. அதெல்லாம் வேண்டாம் சேது. 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு தெரியுது, சொல்லி என்ன ஆக போகுது? நாளைக்கு முதல் வேலையா ஜனாமா கிட்ட போய் வர்ஷினியை பொண்ணு கேளுங்க. அதுவும் கரெக்ட் தான். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? அத்தான் ஜனாமா ஒத்துப்பாங்கல்ல? டேய், ஜானுக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னையும் பிடிக்கும்டா. நீ பேசு, எல்லாமே நல்லதா தான் முடியும். குடும்பமா சேர்ந்து ஒண்ணு ஓடிட்டாங்க. என்னங்க இது? இந்த செபி கல்யாணமே என்ன லட்சணம்னு தெரியல, அதுக்குள்ள வர்ஷினி கல்யாணமா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கலந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு முடிவெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பொண்ணு, அவங்க முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல கருத்து சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு அமுதா? என்ன இருந்தாலும் நீங்க பொண்ணோட தாய் மாமால, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஆமா, அப்படியே என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுதான் முடிவெடுக்கிறாங்க பாரு. ஆடா போ அமுதா. வெண்பாவை கட்டி வச்சு எப்படியாவது இந்த குடும்பத்துல ஒரு ஆளாயிடலாம், சொத்த ஆண்டு அனுபவிக்கலாம்னு நினைச்சோம். அதுவும் நடக்கல. இப்ப வர்ஷினிக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா அத கை கட்டி வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் போக விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? நாம பெத்த 2த்துக்கும் தான் அறிவு இல்ல. நாம தான் கண்டிப்பா ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி சேதுவுக்கு வர்ஷினிய கல்யாணம் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் பாரு அமுதா. அப்படி சொல்லுங்க. அந்த கல்யாணத்துல விட்டத இந்த கல்யாணத்துல புடிச்சிடணும். இதையும் விட்டோன்னு வைங்க, காலத்துக்கும் இந்த வீட்ல எந்த பிடிமானமும் இருக்காது. கரெக்ட் தான் ஜனாமா. அவ மனசுல என்ன இருக்குன்னு நீங்களே கூப்பிட்டு கேட்டுருங்க, அவளே சொல்லுவா. சரி சேது, இவ்ளோ நம்பிக்கையா சொல்ற. சரி, வர்ஷினி வரட்டும். அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம என்னன்னு முடிவு பண்ணலாம். மீனா சொல்லுங்க அத்தை. வர்ஷினி எங்க? அவ காலையிலே ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு வெளியில போயிருக்கா. இப்ப வந்துருவான்னு நினைக்கிறேன்.
என்னடி பண்ணிட்டு இருக்க? யார் இந்த பையன்? தொய்யடு முதல்ல. அம்மா இரும்மா, நான் ஏன் கைய பிடிச்சிட்டு வந்தேன்னு காரணம் சொல்றதுக்காக தான் வந்தேன். ஜனம்மா, நான் பிரபுவை லவ் பண்றேன். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இத நான் சொல்லாம இருந்தா தப்பா இருக்கும் ஜனம்மா. அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். ச்சே, இங்க உருகி உருகி எவன் காதலிச்சாலும் அவனை இந்த பொண்ணுங்க ஈஸியா தூக்கி வீசிட்டு போயிடுறாங்களே. கொடுமடா. சை, என்ன தைரியம் உனக்கு? இதான் நீ காலேஜுக்கு போய் படிக்கிற லட்சணமா? வெளியே போற நீ சொல்லும் போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். ஒண்ணு மீனா, மீனா, அமைதியாரு. வர்ஷினி இப்ப என்ன தப்பு பண்ணிட்டா? இல்லத்தா, அவளுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. நேர்மையா வீட்ல வந்து கேக்குறா.